ஒரு காலத்தில் அடர்ந்ததும் பச்சை பசேலென்றிருந்த ஒரு காட்டில் வரும் மழைக்காலத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த பறவைகள் வாழ்ந்தன. அக்கூட்டத்தின் இளம் தலைவன் சிட்டு புத்திசாலித்தனத்துடனும் நுணுக்கத்துடனும் மெல்லிய இலைகளையும் குச்சிகளையும் கொண்டு தன் கூட்டாளிகளான கீச்சு போன்ற குருவிகளுக்கு காற்றோட்டமான நெகிழும் கூடுகளை பாதுகாப்பாக கட்டிக்கொண்டிருந்தான். ஆனால் அதே மரத்தின் கீழ் உடல் பலத்தில் கர்வம் கொண்டிருந்த மாறன் என்ற மாடப்புறா தன் குழுவினருடன் பலம்தான் முக்கியம் என்று கூறி மழை நீரை முழுமையாக தடுக்கக்கூடிய உறுதியான ஆனால் சுவாசிக்க சிரமமான பெரிய வைக்கோல் மற்றும் சேற்றுக்கூடுகளை பாறை இடுக்குகளில் கட்டிக்கொண்டிருந்தான். சிட்டுவின் வேலையை பார்த்த மாறன், சின்ன பறவைகளே, உங்கள் காகித கூடுகள் இந்த மழைக்கு தாங்குமா? உங்களைப் போலவே மெலிசான வேலை இது என்று ஏளனம் செய்ய, வயதில் மூத்த ஞானியான கிளியம்மா மட்டும் இருவரையும் எச்சரித்து, கூடுகள் எவ்வளவு உறுதியாக இருந்தாலும் மனங்களில் ஒற்றுமை இல்லையென்றால் அது வீணாகிவிடும். வரும் மழை பெரும் புயலை கொண்டு வரப்போகிறது என்று ஆழமாக பதிவு செய்தாள். கிளியம்மாவின் எச்சரிக்கையை புறக்கணித்து காக்கா என்ற சோம்பேறி பறவை தன் மரப்பொந்திலேயே தூங்கிக் கொண்டிருக்க, 3ஆம் நாள் அதிகாலையில் வானம் மின்னலுடன் கருக்க, மழை கண்ணிமைக்கும் நேரத்தில் பலத்த மழையாக கொட்டத் தொடங்கியது. சிட்டுவின் நுட்பமான கூடுகள் காற்றோட்டத்துடன் பாதுகாப்பாக இருக்க, கர்வத்துடன் கட்டப்பட்ட மாறனின் உறுதியான கூடுகளுக்குள் பாறையின் வழியே ஊற்றெடுத்த வெள்ளநீர் தேங்க ஆரம்பித்தது. ஏனென்றால் வெளியேற்றும் வழிகள் பெரிய கற்களால் அடைபட்டு விட்டன. ஐயோ, வெளியே உறுதியா கட்டியிருக்கோம், ஆனா உள்ள வெள்ளம் வருதே என்று மாறன் குழப்பத்தில் கூச்சலிட, சிட்டு உடனடியாக தன் வேறுபாடுகளை மறந்து மரப்பொந்திலிருந்து காக்காவை எழுப்பி அதன் பெரிய அலகின் உதவியால் கற்களை நகர்த்தி நீரின் பாதையை சீராக்கி மாறன் குழுவின் உயிரை காப்பாற்றினான். இருப்பினும் 2 நாட்களாக நீடித்த கனமழையினால் காட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டு சிட்டுவும் கீச்சுவும் தங்கள் சேமித்த விதைகளை கொண்டு சிரமப்பட, மாறனின் குழுவோ உணவு சேமிக்காததால் பசியில் வாடியது. மாறன் சிட்டுவிடம் உதவி கேட்கும் தன் கர்வத்தை விட்டுக் கொடுக்க தயங்கி தவித்தான். அந்த நேரத்தில் புயல் மேலும் வலுப்பெற்று வீச, வயதான கிளியம்மாவின் கூடு இருந்த கிளை முறிந்து விழும் அபாயம் ஏற்பட்டது. எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு உண்மையான தலைவனாக மாறிய மாறன் தன் கர்வம் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு உரத்த குரலில், சிட்டு, காகா, கீச்சு, எல்லாரும் வாருங்கள், நம்ம வேறுபாடுகள் இங்கே வேண்டாம், பாட்டியை காப்பாத்தணும் என்று சத்தமாக அழைத்தான். சிட்டுவின் குழுவினர் தங்கள் விரைவான இயக்கத்தை பயன்படுத்தி மெல்லிய குச்சிகளால் கிளையை உறுதியான கிளைக்கு இணைக்க, மாறனின் குழுவினர் தங்கள் உடல் பலம் அனைத்தையும் கொண்டு முட்டு கொடுத்தனர். காக்கா கிளியம்மாவை தன் பெரிய அலகால் பிடித்து பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றியது. அனைத்து பறவைகளும் ஒன்றுபட்டதால் கிளியம்மாவின் உயிர் காப்பாற்றப்பட்டது. உடனடியாக புயல் நின்று மேகங்கள் விலகி வானத்தில் பிரகாசமான வானவில் தோன்றியது. மாறன் வெட்கத்துடன் சிட்டுவிடம் மன்னிப்பு கேட்டு, பலமும் புத்திசாலித்தனமும் தனித்தனியே வீண், உன்னால்தான் இந்த மழைக்கால சிக்கலை சமாளித்தோம் என்று உணர்ச்சி பொங்க ஒப்புக்கொண்டான். அனைத்து பறவைகளும் சிரித்த முகத்துடன் வானவில்லை பார்த்து நிற்க, கிளியம்மா, ஆம், வானவில்லில் பல நிறங்கள் இருந்தாலும் அது ஒன்றாக இருக்கும்போதுதான் முழு பிரகாசத்தை கொடுக்கும். நம் காட்டில் ஒற்றுமை மட்டுமே நிரந்தர பதம் என்று கூறி ஆசீர்வதிக்க, எல்லா பறவைகளும் மகிழ்ச்சியாக புதிய மழைக்காலத்தை எதிர்கொள்ள தயாரானனர்.